ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஊராட்சி திருவாடனை தாலுகா பண்ணவேல் கிராமத்திலிருந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காளை என்ற காளைராஜன் பேசுகிறேன். திருவாடனை ஓரியூர் முக்கிலிருந்து திருவாடனை ஓரியூர் முக்கிலிருந்து ஓரியூருக்கு போகும் பிரதான சாலை. அந்த சாலையில் கோயில் 3 கோயில் இருக்குது. அது ஸ்ரீ முனீஸ்வரர் கோயில், கோட்டை மாரியம்மன் கோவில், ஸ்ரீ சோனையன் கோவில். இந்த 3 கோயிலுக்கு நடுவில் 2 டாஸ்மாக் கடை இருந்துச்சு. அந்த 2 டாஸ்மாக் கடையை நான் எடுக்கிறதுக்கு மக்களுடைய ஆதரவோட நான் நிறையா போராட்டமாக பண்ணேன். தாசில் வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்தேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன், அதுக்கடுத்து சிஎம்கிட்ட மனு கொடுத்தேன். எந்த மனு கொடுத்து எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. மறுபடியும் மக்களோட ஆதரவோட நேராக ஹைகோர்ட்டில் போட்டு ஒரு மனு தாக்கல் கேஸ் போட்டேன். கேஸ் போட்டதில் 2 கடை இருந்துச்சு அவங்க பக்கத்துலேயே, அதாவது 100 மீட்டருக்குள்ளே இருந்துச்சு. ஒரு 100 மீட்டரில் 2 கடையிலே ஒரு கடை 100 மீட்டருக்குள்ளே இருக்கிற கடை ஒரு கடையும் அதனுடைய பாரு மூடணும், இன்னொரு கடை அதனுடைய பாரும் செயல்படவில்லை என்று அரசு தரப்பு கூறுகிறது. அது மீண்டும் செயல்படாமல் அரசு பார்த்துக்கணுமா அந்த அப்போவே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்லேருந்து. ஆனால் அந்த லோக்கலில் டிஎம்இ கவர்மெண்ட் அதை எதையுமே கண்டுக்கவே இல்லை. அது ஒரு கடையும் ஒரு பாரையும் எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னொரு கடையும் இன்னொரு பாரும் இன்னும் எடுக்கவே இல்லை. அது கேட்டால் 15 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ எங்கள் மக்கள்னால எதிர்த்தாமல் கடைக்கு முன்னாடியே ஒரு பெரிய அத்தனிக்கமாக இருக்குது. இந்த ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் திருவாடனை ரொம்ப தண்ணி பஞ்சம். அந்த தண்ணியை குடிக்க இந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்கள் அங்கேயே குளிப்பாங்க. குழந்தைகள், பெண்கள் உட்பட அனைத்து பேரும் அங்கேயே குளிப்பாங்க. அந்த படித்துறை 3 படித்துறை இருக்குது. அந்த 3 படித்துறையிலேயும் படித்துறையில் உட்காந்துட்டு தண்ணி குடிக்க மதுபானம் ஆந்திரவு அதிலே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பொம்பளை பிள்ளையை குளிக்கிறத கெட்ட நோக்கில் பார்க்குறாங்க, ஃபோட்டோ கூட எடுக்கிறாங்க. இது எங்கள் மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது சமத்துவம் பக்கத்தில் இருக்குது. பண்ணவேல் கிராமத்துலேருந்து சமத்துவத்துக்கு போகிறதுக்கு இடையில நடுவில் இருக்குது. இதனால் மக்கள் அச்சப்படுறாங்க. எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாதுன்னு. அந்த அது அடிக்கடி ஆக்சிடென்ட் நிறைய ஆக்சிடென்ட் இருக்குது. இதுவரை 100 ஆக்சிடென்ட் நடந்துருக்கு. நீங்கள் வேணால் நம்ம திருவாடனை தாலுகாவில் போய் திரும்பி எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகி எஃப்ஐஆர் ஆகியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 3 பேர் இறந்துருக்காங்க, ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்காங்க. உள்ளே மதுபான கடைக்குள்ளே ஒரு பொம்பளையால் இறந்துருக்கு. துப்புரவு பணியாளர் வேலை செஞ்ச அந்த அம்மா ஒரு அம்மா மதுபான கடை இந்த பாருக்குள்ளே கொண்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மக்கள் ரொம்ப தவறிப்படுறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சுனாலும் ஒரு 6 மணிக்கு மேலே யாரும் நடக்க முடியல. பட்ட பகலில் அவ்வளவு கத்தியோடு வச்சுக்கிட்டு பயிர்கள்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப எங்களுக்கு இந்த மதுபான கடை இருக்கிறதுனால எங்கள் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப மனவேதனைக்கு ஆளாக்குறாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க, தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500 மீட்டருக்கு கோயிலில் இருந்து 500 மீட்டருக்கு இடைப்பட்ட எந்த மதுபான கடையாக இருந்தாலும் இமீடியட்டாக அடக்கணும்னு ஆர்டர் போட்டேன். நான் இதுவரையும் எல்லாருக்குமே மனு கொடுத்துருக்கேன். இப்போ போன வாரம் கூட சிஎம்சிலுக்கு ஒரு மனு அனுப்புவேன். அதுக்கடுத்து தாசில்தார்ட்ட வெள்ளிக்கிழமை தாசில்தார்ட்ட ஒரு மனு கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து இன்றைக்கி நான் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மனு கொடுத்து இது சம்மந்தமாக ராம்நாடு டாஸ்மாக் மேலாளருக்கு இங்கேருந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அமைச்சிருக்கேன். இதெல்லாம் மக்களுடைய ஆதரவோட நாமத்தில் என்னுடைய மக்கள் திருவாடனை பண்ணவேலுடைய பொதுமக்கள் அனைத்து பேருமே இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். தயவுசெய்து இந்த மாண்புமிகு அரசு, தமிழக அரசு, சார் விஜய சார் சொன்ன மாதிரி இந்த டாஸ்மாக் எடுத்துட்டீங்கன்னா அந்த கடையினுடைய நம்பர் 7030 கடையன். இந்த நம்பரை நீங்கள் எடுத்து இந்த கடையை எடுத்துட்டீங்கன்னா இந்த பொதுமக்கள் பூரா உங்களுக்கு கோடான கோடி நன்றியை கொடுத்துருக்கீங்க. மக்கள் நல்லா புத்திரிச்சு அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. இது பெரிய குறையாக இருக்குது. தயவுசெய்து தமிழக அரசு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்.